ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸைட்டிங் விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ரீசெண்டாக பெங்களூரோட அஸ்ட்ரானமி கிளப்லேருந்து ஒரு பிக்னிக் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்டார் கேசிங்க்காக. அவங்க நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் எவ்ரி வீக்கெண்டு ஒரு ஸ்டார் கேசிங் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். பர் ஹெட் வந்து 1500 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு சொல்கிற வென்யூக்கு நம்ம வந்து அவங்க கார்லேயும் பிக்கப் பண்ணி கொண்டு போகிறாங்க, இல்லை நம்மளும் நம்ம காரில் போகலாம். ஸோ நாங்கள் சொந்தமாக கார் பண்ணியிருந்தோம். நாங்கள் போன இடத்துக்கு பேர் இசுவன்னு ஹள்ளி. மேப் டைரக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களே டென்ட்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நிறைய இந்த மாதிரிலாம் இது கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கேரி யுவர் மெடிசின்ஸ், ஐடி ப்ரூஃப், பென்னு, அம்பர்லா, மழை வந்ததுன்னா. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபுட் அவங்க தராங்க. பிளேட்டு மட்டும் நம்ம கழுவி வைக்கணும். அப்புறம் ஃபீமேல் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கெலாம் ஹெல்ப் இருக்குது. ஸோ ரொம்ப த்ரில்டாக போனோம். ஆஹா, எல்லாம் பார்க்க போகிறோன்னு. இது அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்த சில ஃபோட்டோஸு. ஸோ ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ போய் அது நிலமங்களா போயிட்டு அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பெங்களூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். ஸோ அவங்கவுங்க காரில் வந்திருந்தாங்க. நாங்கள் போகும்போதே கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நல்லதாக கெட்டது தெரில. வி ஹேட் கான் ஆன் அ ஃபுல் மூன் டே. பௌர்ணமி அன்னைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போனீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்குது, தோப்பும் தோரமாக இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. இந்த ஒரு ரூமு உள்ள ஒரு லைட் போட்டிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ரோடே கிடையாது. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப தூரம் போன பிறகு மண் ரோடு வந்துடுது, மட் ரோடு. ஸோ அதில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் கடைசியில் தான் இந்த இடம் கிடச்சிது. பட் ஃபார்ச்சுனேட்லி ஜிபிஎஸ் லொக்கேஷன் அவங்க கொடுத்துருந்தது கரெக்டாக இந்த இடத்துல வந்து நின்றுடுச்சு. ஸோ அது நான் பயந்துகிட்டே இருந்தேன், அங்கே சிக்னல் கிடைக்குமோ, ஜிபிஎஸ் கிடைக்குமோன்னு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சுற்றியில் வந்து தென்னை மரங்கள் இருந்தது. அப்புறம் தோப்பு, நிறைய தோப்பு இருந்தது. பாவக்காய் பார்த்தோம், வெள்ளரிக்காய் தோட்டம் பார்த்தோம். இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ இன்னும் அந்த ஹோஸ்ட் வரல. இந்த பண்ணி காட்டுறவங்க இருக்காங்கல்ல, டெலஸ்கோப் காட்டுறவங்க, அவங்க இன்னும் வரல. ஸோ நாங்கள் அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அப்புறம் மேலே அவங்க வந்தாங்க. வந்தவுடனே என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் டென்ட் கொடுத்தாங்க. அதாவது 2 people டென்ட்டு, 3 people டென்ட்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ அவங்களே டென்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அவங்கவுங்க டென்ட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பிச் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு டென்ட் பிச்சிங்னு. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் டெலஸ்கோப் கொண்டு வந்து அவங்களே வச்சு ஃபிட் பண்ணி அதுக்கு ஐபீஸ் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோமா, திடீர்னு மழை வந்துடுச்சு. அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே வச்சிட்டோம். ஆனால் டென்ட்டை மட்டும் அப்படியே வச்சுருந்தோம். வச்சுட்டு டார்பாலின் போட்டிருந்தாங்க கீழே. அந்த டார்பாலின் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. ஆனால் டென்ட்டுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. அதுதான் அதோட பியூட்டி. ஸோ தண்ணி கூட நின்றுட்டு கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு. அப்புறம் திருப்பியும் ரொம்ப பெரிய மழை இல்லை, கொஞ்சம் மழை. ஸோ எப்படியோ தப்பிச்சிட்டோம் அதுலேருந்து. அதுக்குள்ளே மூன் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு, சன் செட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ டென்ட்டு போடுறதே எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ டோட்டலாக நாங்கள் 20 people இருந்தோம். எவ்ரி வீக்கெண்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த கிளாஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணால் பார்த்தா தெரியும். ஸோ இந்த டைரெக்ஷன் வந்து அது ஈஸ்ட்டு, இது நார்த்து, இது வெஸ்ட்டில் தான் ஆக்சுவலாக பெங்களூர் இருந்தது. இது சவுத்து. பாருங்களேன், தார்பாலின் மேலே ஈரமாக இருக்குல்ல, அது மேலே நின்றுட்டுருந்தோம். செருப்பு போட்டு நடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தண்ணியில் கச்ச கச்சான்னு இருந்துச்சு தண்ணி. அப்புறம் என்ன பண்ணாங்க, இது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அது என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்கையில் இருக்கிற செலஸ்டியல் பாடிஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அவரோட ஃபோனில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி சர்ச் பண்ணுது. ஸோ இது ரொம்ப லேக்ஸ்ன்னு சொன்னார். பட்டு இதில் எங்களுக்கு வந்து ஒன்றும் பார்க்க முடியாது. அந்த எக்யூப்மெண்ட் வந்து அவரோட ஃபோனுக்கு அனுப்புது.
அவர் ஃபோன்லேருந்து எங்கள் ஃபோனுக்கெல்லாம் அவர் வந்து ஷேர் பண்ணார். ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டே. இது என் தம்பி வந்து டென்ட் போட்டுட்டு உள்ளே ஒரு லைட் கொண்டு வந்திருந்தோம். இங்கே பாருங்களேன், பேட்ரி லைட்டு. அது மேலே அப்படி மாட்டி விட்டுக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இவன் தம்பி வந்து நிறைய லைட்ஸ் கொண்டு வந்திருந்தோம். ஸோ எல்லாருக்கும் டென்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் லைட் கொடுத்துருந்தோம். ஸோ அது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ண கான்ட்ரிபியூஷன். அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஜிப் இருக்கும், உள்ளே போகிறதுக்கு ஒரு ஜிப் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரே ஒரு ரூமு. அதுக்குள்ளே தான் டெலிஸ்கோப் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப அந்த ரம்யமாக இருந்தது. அப்புறம் நைட் ஆகிடுச்சு. மூன் வந்து ஃபுல் மூன் சொன்னீங்கல்ல, அது தெரியுது பாருங்கள், லைட்ஸாக தெரியுதுல்ல, அது சின்ன சின்ன லைட்ஸ். இது வந்து ஃபுல் மூனு. அழகாக இருந்தது. ஃபோட்டோவில் அவ்வளோ அழகாக தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா தூரத்தில் வெள்ளையாக லைட்ஸ் தெரிஞ்சிச்சுல்ல, அதுதான் பெங்களூர். ஆக்சுவலாக அது குட்டி குட்டியாக வெள்ளை தெரியுதுல்ல, அதுதான் பெங்களூர். 60 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பெங்களூர். அப்புறம் என்ன பண்ணாங்க, மொபைலில் ஒரு ஆப் க்ரியேட் பண்ண சொல்லிவிட்டு, அதை வந்து நீங்கள் ஸ்கையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, கேமரா அதை அந்த ஆப்பை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது என்ன கான்ஸ்டலேஷன் சொல்லும், என்ன ஸ்டார் சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படி அந்த டாட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து ஒரு ஷேப்பாக பண்ணுறாங்க. அதுதான் ஒரு ஒரு ராசி. நம்ம தமிழில் ராசின்னு சொல்லுவோம். 12 ராசிகள். ஆக்சுவலாக 88 கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்கும். அதில் 12 ராசி மட்டும் ஏன் ஸ்பெஷல்னால், அது வழியாக தான் சூரியன் போகுது. ஸோ சூரியன் போக நம்ம தான் போகிறோம். ஸோ சூரியன் வந்து சுற்றுறதுக்கு ஒரு பாதை இருக்குல்ல, அந்த பாதை தான் நம்ம 12 ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கையில் வந்து ரொம்ப மேகமெல்லாம் இருந்ததுனால கரெக்டாக எங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியல. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஆப்லேயே வந்து பெரிய ஸ்க்ரீனில் காட்டினாங்க வேறு வேறு ஜோடியாக்ஸ் கான்ஸ்டலேஷன்ஸ். டோட்டலி 88 கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்குதான் நம்மளால் கண்டுபிடிச்சிருக்கிறது இது வரைக்கும். இந்த க்ரீனாக சின்னதாக தெரியறதெல்லாம் வந்து சேட்டலைட்ஸ். ஆக்சுவலாக மேன்மேடு சேட்டலைட்ஸு. இதில் ஸ்டார்லிங்கெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரொம்ப த்ரில் ஆகிட்டோம். எலான் மஸ்கோடது மேல் அப்படி காட்டினா அதோட நம்பர் காட்டுது எந்த சேட்டலைட். அது மாதிரி நாங்கள் ஒரு 10-15 பார்த்தோம். அம்பி மிதித்து அருந்ததி பார்த்துட்டு சொல்லுவாங்கள்ல, அருந்ததி வசிஷ்டர், அது மாதிரி காட்டினாங்க. சுவாதி நட்சத்திரம் காட்டினாங்க. அப்புறம் மூல நட்சத்திரம் காட்டினாங்க. மூணை பார்த்துட்டே இருக்கலாம். அதில் இருக்கிற கிரியேட்டர்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக தெரிஞ்சிச்சு. ப்ளஸ்ஸு பாட்டி வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் காட்டினாங்க. அப்போ மூணில் வந்து ஒரு ஸ்பெஷல் கிரியேட்டர் இருக்கான். அங்கேருந்து 3 லைன்ஸ் 120 டிகிரியில், எக்ஸாக்ட்லி 120 டிகிரியில் 3 லைன்ஸ் இருக்குமா, அதை காட்டினாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் அசந்துட்டோம். இது வரைக்கும் அது யாருமே சொல்லலை. மூணில் நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த அவ்வளோ லாங் லைன்ஸ் 3 லைன்ஸ் அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அது யார் அப்படி பர்ஃபெக்டாக போட்டது, எப்படி வந்தது அந்த லைன் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இது வந்துட்டு ஒரு பெரிய மவுண்டன் ரேஞ்சு தான். ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஏதாவது ஹிட் பண்ணதுனால ஒரு பெரிய மவுண்டன் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. அது எப்படி அது 120 டிகிரியில் கரெக்டாக ஃபார்ம் ஆச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியல. நானும் நிறைய கேலக்ஸி பார்க்கலாம், நெபுலா பார்க்கலாம் அப்படிலாம் ஆசைப்பட்டுட்டு போனேன். நிறைய க்ளவுடியாக இருந்ததுனால அதெல்லாம் எங்களால் பார்க்க முடியல. ஆனால் இந்த இடத்துல தான் கேலக்ஸி வந்து நல்லா தெரியும், நம்ம மில்கிவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டினாங்க. அது வந்து ஆப்பில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு மில்கிவே. நைட்டு 2:00 வரைக்கும் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக தூங்க ஆரம்பித்தாங்க. சரி தூங்கிட்டு 4:00 பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்களே 3:30க்கு, அந்த டைமில் வந்துட்டு ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு அவங்க வந்து முக்கியமாக வீனஸ் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ வீனஸ் மெர்க்குரி பார்க்குறது ரொம்ப ரேராம், பார்க்கவே முடியாதான். அதனால் வீனஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் எந்திரிச்சோம். சன் வர்றதுக்கு முன்னாடியே வீனஸ் பார்க்கணும், இல்லாட்டா சன் வந்துடுச்சுன்னா வீனஸ் தெரியாது. ஸோ வீனஸ்க்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் அது வந்துச்சு. அது ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். என்னென்னா, அது நாங்கள்லாம் ரவுண்டாக இருக்கும்னு நினச்சோம். அது க்ரெசண்ட்டாக இருந்துச்சு, ஒரு மூன் மாதிரி தெரிஞ்சிச்சு. பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் நெக்ஸ்ட்டு மூன் வந்து வீனஸ் தான். வீனஸ் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துலையே வீனஸ் போயிடுச்சு, சன் வர ஆரம்பிச்சிடுச்சு. கரெக்டாக 6:13க்கு பஞ்சாங்கம் பிரகாரம் வரணும். கரெக்டாக வந்தது, சன் வந்தது. அழகோ அழகு, ரெட் கலர்,
உடனே என்ன பண்ணோம், எல்லோரும் டெலஸ்கோப் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலஸ்கோப் எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி பேர் பல்லே தேய்க்கல. எல்லாருக்கும் சன்னை பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. சன் வந்த பிறகு வேறு யாரையும் பார்க்க முடியாதுல்ல. ஸோ உடனே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல சன்னுக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, பிளாக் ஸ்க்ரீன் போடுறாங்க அது ஃப்ரண்ட்டில். இல்லாட்டா நம்மளால் டைரெக்டாக பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு பிளாக் ஸ்க்ரீன் போட்டு அதில் சின்ன ஹோல் போட்டு அது வழியாக தான் சன் ஐபீஸ் வழியாக பார்க்கணும். ஸோ அவங்க செட் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொருத்தராக சன்னை பார்த்தோம். பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? சன்னில் எவ்வளோ பிளாக் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சிச்சு. ஒரு பிளாக் ஸ்பாட் ஆஃப் சன்னுக்குள்ளே 15 பூமியை நிரப்பலாமா. அவ்வளோ பெருசுன்னா பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சன் வந்து ரொம்ப அந்த ஃப்ளேர்ஸ் எல்லாம் தெரியுமான்னு பார்த்தோம், அதெல்லாம் தெரியல. ஆனால் பிளாக் ஸ்பாட்ஸும் அது ரெட் கலராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ஈஸ்டில் வந்து சன் ரைஸ் ஆகி நாங்கள் பார்த்துட்ருக்கும்போது இந்த பக்கம் வெஸ்ட்டில் வந்து மூன் அதே ரெட்டு கலரில் மூன் இருந்தது. அது செட் ஆகுது, இங்கே சன் ரைஸ் ஆகுது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது அது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த பிரம்ம முகூர்த்தம் சொன்னேன்ல, அந்த டைமில் பேர்ட்ஸு அந்த சின்ன சின்ன பூச்சிங்கெல்லாம் சத்தம் போடுறது எவ்வளோ கிளியராக கெட்டுது தெரியுமா. சவுண்டே இல்லாமல் இருந்தப்போ அதெல்லாம் அதுதான் பிரம்ம முகூர்த்தம், அவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க போல இருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பார்க்க முடியாது. சன் நல்லா வந்துடுச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எல்லாம் என்ன பண்ணாங்க, சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவங்க நாம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நைட்டே அவங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. 12 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டோம், டின்னர் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் 2 o'clock வரைக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் போய் தூங்கிட்டாங்க, சில பேர் உட்காந்துருந்தோம். நான் என்னால் 2 மணிக்கு மேலே இருக்க முடியல. சரி 2 to 4 நான் தூங்கிட்டு இருந்தேன். 3:30 3:45 தான் அந்த சத்தம்லாம் கேட்டு எழுந்திரிச்சேன் நான். பேர்ட்ஸ் சத்தம்லாம் கேட்டு எழுந்திரிச்சப்போ நிறைய பேர் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது நைட் ஸ்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளவுட்ஸ் எல்லாம் மூவ் ஆகி நல்ல ஸ்டார்ஸ் தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ தான் இந்த அருந்ததி பார்க்குறது, சுவாதி மூலம் அதெல்லாம் அப்போ தான் காட்டினாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நைட்டு நாங்கள் போனோன்னே ஈவினிங் போய் கொஞ்ச நேரம் மேபி ஒரு 5-10 minutes வந்து ஜூபிட்டர் பார்த்தோம், வியாழன் பார்த்தோம். ஆனால் அது எல்லாராலையும் பார்க்க முடியல, அது கொஞ்ச நேரம் தான். அது பார்த்துட்டு உடனே மேகம் வந்துடுச்சு. ஸோ ஒரு பிளானட் பார்த்தோம் நைட்டு. மார்னிங் பார்த்தது வந்து வீனஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒரு டிராக்டரில் உட்கார வச்சு டிராக்டரில் அந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டினாங்க. ஸோ ஜாலியாக டிராக்டரில் அந்த இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய தோப்பு தான், மெயினாக தோப்பு, ஆட்களே இல்லாத இடம். அந்த ஸ்கை சொல்லக்கூடாது, அட்மாஸ்ஃபியர் வந்து கிளியராக இருந்தது, அதாவது க்ளீனாக இருந்தது. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம இந்த மாதிரி கிராமத்துக்கு போய் இருக்கணும் கண்டிப்பாக. அது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி போகிறது. மாமரம்லாம் பாருங்களேன், அப்படியே கையில் பறிக்கிற அளவுக்கு ஹைட்டில் இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் டிராக்டரில் போகிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒரு 2-3 ரவுண்டு அப்படி எல்லா இடம் சுற்றிட்டு கடைசியில் அவர் கொண்டு வந்து அந்த ரூம் கிட்டே கொண்டு வந்து விட்டுட்டார். அப்புறம் எங்களுக்கு எல்லோரும் ஒரு வேலை என்னென்னா, அவங்கவுங்க டென்ட்டை அவங்கவுங்க தான் மடிக்கணும். உட்காந்து மடித்து சின்னதாக பேக் பண்ணி அப்புறம் அந்த டார்பாலின் எல்லாம் எடுத்து ஃபோல்டு பண்ணி எல்லாம் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து குரூப்பில் ஷேர் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நியூ மூனில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம். ஏன்னா ஃபுல் மூனில் பார்த்ததுனால என்ன ஆயிடுச்சு, மேகம் வந்து ஒரு ப்ராப்ளம், இன்னொன்று வந்துட்டு ஃபுல் மூன் வந்து மூனே டாமினேட் பண்ணிடுச்சு ஸ்கையை. ஸோ அதனால் நட்சத்திரங்கள் அவ்வளோ கிளியராக தெரில. ஆனால் மூன் வந்து ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிச்சு. நான் சொன்ன மாதிரி கிரேட்டர் அது இதெல்லாம் நல்லா பார்த்தோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் நினச்சிருக்கோம் நியூ மூன், அதாவது அமாவாசை அன்னைக்கு போய் பார்க்கணுன்னு இருக்கோம். அப்போ இன்னும் கிளியராக இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, எல்லா பிளானட்ஸையும் எல்லா ஜோடியாக்கும் எல்லா சமயத்துலேயும் பார்க்க முடியாது. சிலது வந்து வின்டரில் தான் வரும், சிலது வந்து சம்மரில் தான் வரும். ஸோ நம்ம வந்து அந்த டைம் பொறுத்து, சீசனை பொறுத்து தான் போய் பார்க்க முடியும். எனிவே நாங்கள் வந்து இந்த 2 பிளானட் பார்த்தோம் இல்லையா, வீனஸ் பார்த்தோம், ஜூபிட்டர் பார்த்துட்டோம், சன் பார்த்தோம், ப்ளஸ் மூன் பார்த்தோம், ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் நட்சத்திரங்கள் அவுட் ஆஃப் 27 ஸ்டார்ஸு
ஸோ 3-4 இம்பார்ட்டண்ட் பார்த்தோம். த்ரீ ஸ்டார்ஸ்லாம் காட்டினாங்க. அப்புறம் கிளஸ்டர் ஸ்டார்ஸ்லாம் காட்டினாங்க. அதாவது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், அது ஜூம் பண்ண அதில் வந்து ஒரு 20-30 ஸ்டார் சேர்ந்துருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரியலி இட் இஸ் அ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பாய்.